ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான வேலைவாய்ப்போட தான் வந்திருக்கேன். குடுக்குறது யாரு? ப்ரொவைட் பண்ணுறது யாரு? அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இவங்க ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு திட்டம் தாங்க இது. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அரசாங்க வேலை தாங்க இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கே வந்து லைக் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஃபயர் சர்வீஸ்க்கு டோட்டலாக வந்து 13 போஸ்ட் அலாட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு 66 போஸ்ட் அலாட் ஆயிருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு 4 போஸ்ட் அலாட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஸ்ப்ளிட்டிங் இந்த போஸ்ட் வைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இல்லை 13 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் வந்து 5, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 போஸ்டிங், ஓபிசிக்கு வந்து 4 போஸ்டிங், எஸ்சிக்கு 2 போஸ்டிங், எஸ்டிக்கு 1 போஸ்டிங் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக 66 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 30 சீட் வந்து யூஆருக்கு, அப்புறம் 6 சீட் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, அதுக்கப்புறம் 17 சீட் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு, 9 சீட் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு, 4 சீட் வந்து எஸ்டி கேட்டகரிக்கு அலாட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 4 போஸ்டிங் அலாட் ஆகிருக்குங்க. அந்த 4மே யூஆர் கேட்டகரிக்கு தாங்க அலாட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து இதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தது டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றது. சரி, அடுத்தது இதுக்கெல்லாம் இந்த ரோலுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வேணும். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஜினியரிங்கில் இல்லை பிடெக்கில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த ஒரு 3 பிரான்ச்சஸில் தாங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் வேறு, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் அப்படின்றவங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ ஆர் ஈக்குவலண்ட்டாக 2 இயர்ஸ் ஏதாவது நீங்கள் ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்டி, லேபர் வெல்ஃபேரில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து 3வது போஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அஃபிஷியல் லாங்குவேஜை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் ஹிந்தியில் பண்ணியிருக்கணும், இல்லை இங்கிலீஷில் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? பிஜி ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ இல்லை எலெக்டிவாவது நீங்கள் அதை ஹிந்தியை எடுத்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒரு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்வயர்டாக தான் இருக்கணும். டிகிரியோ டிப்ளமாவோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாஸ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது எலிஜிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிகிரிஸ் அலவுட் டு அப்ளை வேறு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், பிஇ, பிடெக், பிஎஸ்சி பண்ணவங்களுமே அப்ளை பண்ணலாம். பட் அந்தந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வயது வரம்பு, அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேக்ஸிமமாக லைக் 27 வயசு வரைக்கும் தாங்க அப்ளை பண்ண முடியும். அந்த 27 வயசு வரைக்கும் எப்போ முடியணும்னா 18/3/2025ங்க. சரிங்களா? ஸோ அந்த 27 வயசு வந்து அந்த 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வேணும்னா நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10 இயர்ஸ் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இதே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதெல்லாம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தாங்க, நீங்கள் ஆஃப்லைன்லலாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இது வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து 17/2/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் இருக்குல்ல, எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18/3/2025. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், 17 ஃபெப்ரவரி அன்னைக்கு ஓப்பன் ஆயிரும்.
க்ளோஸ் ஆகிறது எனக்கு அப்படின்னா 18/3 அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக அலவன்சஸும் நிறையா இருக்குங்க. அது என்ன அலவன்ஸ் அப்படின்னா 35% பேசிக் பே இருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸில் வந்து சிபிஎஃப் அலவன்ஸ் இருக்கும், கிராஜுவிட்டி இருக்கும், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கும், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13 லட்சம் வந்து சம்பாதிப்பாங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ரோலுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கோம்ப்பா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யோசிச்சு தாங்க பார்க்கணும். நீங்கள் வந்து மார்க் ஷீட் வந்த பிறகு தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 18/3 வரைக்கும் அப்ளிகபிள். அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 28 வயசு வந்து 18/3 வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான். மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. லைசன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேலை கிடச்ச பிறகு வந்து ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸோடு தான் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் லிங்க்கை கொடுக்குறேன். அதில் வந்து கெரியர் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய இவங்களுடைய பேஜ் தான், ஏஐஓட பேஜ் தான். ஸோ இதில் போய் aai.aero அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே கெரியர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பராக ஒரு இமெயில் அட்ரெஸும் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கணும். இந்த ஒரு 2மே ஆக்டிவாக இருக்கணுங்க. சரிங்களா? அவங்க எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க இமெயில் அட்ரெஸும் மொபைல் நம்பரும். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து 30 கேபியில் தாங்க இருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் மேக்ஸ் 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. இமேஜ் வந்து எப்போவுமே ஜேபெக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு தடவை அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட சைன் தேவைப்படும். ஸோ சைன் வந்து எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து ஒரு பிளாக் பென்னால் சிக்னேச்சர் போட்டிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, ஃபீ வந்து 1000 ரூபா கொடுத்து தாங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து யாருக்கெல்லாம் ஃபீ இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, உங்கள் எல்லாத்துக்குமே ஃபீ அப்ளிகபிள் கிடையாதுங்க. நீங்கள் ஃபீ பே பண்ணாமலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுதான் மக்களே நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட விஷயம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே விஷயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.